கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று தமிழகத்தில் தேர்தல் முடிவடைந்துள்ளது. ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்தது. நேற்றைக்கு மேற்கு வங்கத்திலும் ஒரு பாதி கான்ஸ்டிட்யூன்சிஸ்க்கு தேர்தல் நடைபெற்றது. அதிலும் சரி, மேற்கு வங்கத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவிகிதம் வந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 85.13% மொத்த வாக்குப்பதிவு. இதுவரையிலும் இந்த அளவுக்கான இவ்வளவு அதிகமான வாக்கு சதவிகிதம் தமிழகத்தில் 1952 பார்த்தால் வந்ததே இல்லை. 2011 இதற்கு முன் 78.3% வரை வந்திருந்தது. இதுதான் முதல் முறையாக 80% அப்படிங்கிறது தமிழகம் தாண்டுகிறது. மேற்கு வங்கத்தில் நேற்றைக்கு நடந்த வாக்குப்பதிவில் 92.59%. 92.59%. 2011 இதற்கு முன்னால், இந்த 2011ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கராக இருக்கும் போல தெரியுது. 2011 அவங்களுக்கு 84.7% இருந்தது. அந்த சமயத்தில் தான் மம்தா பானர்ஜி தேர்தலில் வெற்றி பெற்றார். 2011 தமிழகத்தில் ஜெயலலிதா வெற்றி அடைகிறாங்க. 2016 அவர்கள் தொடர்ந்து வெற்றி அடைகிறார்கள். அப்புறம் இறந்து விடுகிறார். 2021 ஆட்சி மாற்றம் நடக்கிறது தமிழகத்தில். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2011, 2016, 2021 3 முறையும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறது. இப்பொழுது மிகப்பெரிய வாக்கு சதவிகிதம் வந்திருக்கிறது. அதோடைய பொருள் என்ன அப்படின்னு தெரியல நமக்கு. இதே இந்த 2 மாநிலங்களோடு சேர்ந்து கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் தேர்தல் நடைபெற்றது. கேரளத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் எதுவும் இல்லை, ஹிஸ்டாரிக் நம்பர்ஸ் இல்லை. ஆனாலும் ஹை ஓட்டிங் 78.27% அங்கே. அஸ்ஸாமில் மிக அதிகமான வாக்கு சதவிகிதம், வரலாறு காணாத அளவில் 85.9%. அங்கே இதற்கு முன்னால் 2016 84.67 வந்திருந்தது. புதுச்சேரியிலையும் ரொம்ப அதிகம். அங்கேயும் 2011 தான் இதற்கு முன்னால் ஹிஸ்டாரிக் 86.19, இப்போ 89.87. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பலரும் சொல்வது எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வாக்காளர்களுடைய பட்டியலை முழுவதுமாக சரிபார்த்து பல பெயர்களை நீக்கி அப்புறம் யாரெல்லாம் புதிதாக சேர்க்க வேண்டுமோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்தது. இதில் நிறையா கான்ட்ரவர்சி, முக்கியமாக மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி. தமிழகத்தில் ஆரம்பத்தில் ஒரு பெரிய புலம்பல் முன்வைக்கப்பட்டது திமுகவினால். அதுக்கப்புறம் திமுகவுமே சத்தம் போடுறதை விட்டுட்டாங்க. இன்றைக்கு யாரும் அதை பற்றி பேச போவதில்லை. இப்போ மற்ற விஷயங்களை பார்த்துருவோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நியூஸ் 18 ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அவங்களுடைய அடிப்படை மக்கள் இன்னமும் இந்த ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். அது ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. நிச்சயமாக இந்திய மக்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏகப்பட்ட கோபங்கள் இருக்குது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பல நேரங்களில் அரசியல் கட்சிகளால் செய்ய முடிவதில்லை. இருந்தும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது சதவிகிதம்னு பார்த்தீங்கன்னா 50% மேலே, சில இடங்கள்லாம் வெறும் 60% தான் தொட்டு இருந்தது. அங்கிருந்து 70, 80, சில இடங்களில் 80லிருந்து 85 அப்படின்லாம் இருக்கும். இந்த முறை அந்த கிளீனப் நடந்ததுனால 90 அப்படிங்கிறது பல இடங்களில் தொட்டு இருக்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக மேற்கு வங்கத்தில் 92க்கு மேலே அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். அவ்வளோ பெரிய ஸ்டேட் அது. இப்போ புதுச்சேரியில் 90% அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மேற்கு வங்கத்தில் 90%க்கு மேலே 92.59, அது ஃபஸ்ட்டு ஃபேஸில். செகண்ட் ஃபேஸ் வரும்பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலெக்ஷன் கமிஷன் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அது நிச்சயமாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக சிறப்பான செயல் தான் அவங்க செஞ்சுருக்கிறது. அங்கங்கே சில குறைபாடுகள் இருந்தன. பேட்ரி ஒர்க் பண்ணலை. இப்போ நான் போன பூத்லேயே ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு ஓட்டிங் நடக்கலை. ஏன்னா அந்த பேட்ரி சரியாக ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா அந்த பேட்ரி மாற்றி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. அந்த கூட்டத்தை சமாளித்து அத்தனை பேரையும், அந்த பைல்டப் க்ரௌட் இல்லையா,
அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பக்கத்தில் மற்ற பூத்துலலாம் வந்து அவங்க அப்படியே வராங்க போகிறாங்க சரமாரியாக அங்கே ஓட்டுகள் போயிட்டுருக்கு. இங்கே நகரவே இல்லை. ஏன்னா பெரிய கூட்டம் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் பிரச்சனைனால. வேறு சில இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறமா சில தள்ளுமுள்கள். பொதுவாகவே தமிழகம் போன்ற இடத்துல பெரிய அளவுக்கு வன்முறைகள் அப்படிங்கிறதே இருக்காது. ஆனால் நேற்றைக்கு சிற்சில இடங்கள்ல ஒரு 3வது புதிய கட்சி வந்திருப்பது பலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக பல இடங்கள்லையும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான அடிதடிகள் பற்றிய பேச்சு வந்திருக்கோ, அங்கெல்லாம் வந்து அது திமுக வெர்சஸ் தவேகவாகத்தான் இருந்திருக்கிறது. இது தமிழகத்தில். அதற்கு மேலே வந்து மிகப்பெரிய போலீஸ் தடியடி, முரட்டுத்தனம் போன்றவற்றையெல்லாம் காட்ட வேண்டிய தேவை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் மேற்கு வங்கத்தை எடுத்துட்டிங்கன்னா, நேற்றைக்கும் அங்கே ஒரு பெரிய வன்முறை நிகழ்ந்தது. பல கிளிப்ஸ், ஸ்னிப்பெட்ஸை நான் பார்த்ததில், ஒரு இடத்துல ஒரு கேண்டிடேட் சுவேந்து சர்க்கார்னு ஒருத்தர், அவரை வந்து அவர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர், அவரை அடிக்கிறாங்க. அடித்து துரத்திட்டு ஓடுறாங்க. சாதாரணமாக அவர் போய் ஒரு வேட்பாளருக்கு அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் போவதற்கு உரிமை உண்டு. போய் அங்கே எல்லாம் சரியாக நடக்குதான்னு அவர் பார்க்கலாம். அப்படி ஒரு இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது அவர் வந்து சொல்கிறாரு, இது வந்து இந்த மாதிரி வந்து இங்கே ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிற மாதிரி இருக்குன்னு. அங்கே வாக்களிக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுடைய ஆட்கள் தான் அவரை வந்து பிடிச்சி தள்ளுறாங்க. அப்புறமா அவரை துரத்திக்கிட்டு வந்து ஒரே ஒரு போலீஸ்காரர். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளவு துணை ராணுவ படையிலிருந்து என்னென்னத்தெல்லாமோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வர்றாரு. பின்னாடியே ஒரு 30 பேர், 20, 30 பேர் அவங்க துரத்திக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல அவரை வந்து ஓங்கி கன்னத்தில் அறையிறாங்க, அடிக்கிறாங்க. அப்புறம் அவரை சூழ்ந்துட்டு இந்த போலீஸ்காரரை தாண்டி, போலீஸ்காரர் இவரை அணைச்சிக்கிறார், அடிபடாமல் இவர் மேலே இருக்கணும்ட்டு. போலீஸ்காரரை தாண்டி தாண்டி போய் அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கேண்டிடேட் ஓடி போய் ஒரு வண்டியில் ஏறி தப்பிச்சு ஓடுறாரு. இது மேற்கு வங்கம் லைவாக நம்ம டிவியில் பார்க்குறோம். ஆனாலும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் பாம்பு தூக்கி போட்டு தான் விளையாடுவாங்க. பாம்பு போட்டு இவர் ஒரு 3 பேர் சாவார், அந்த பக்கம் ஒரு 7 பேர் அடி, மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டிக்கிட்டே கேண்டிடேட்ஸ் இப்படியே பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அவன் நேராக அப்புறம் தலையில் வந்து பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இவர் கூட ரத்த காயம் இல்லை. என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஐயோ ரொம்ப பிரமாதமாக நடந்ததுங்க, கத்தியால் மட்டும் குத்திக்கலைங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு 40 இடத்துக்கு மேலே வன்முறை நடந்திருக்கு. 2 கட்சி, இன்னொரு இதெல்லாம் நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தது. தடி 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 கம்புகளை வச்சுக்கிட்டு நீட்ட கம்பு, ஒரு போலீஸ்காரரோட கம்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூஸ்வலாக வச்சிருப்பாரு அந்த லத்தின்னு சொல்லுவோமே, அதை போல 2 மடங்கு நீளமாக இருக்கு, போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க 2 கூட்டம். அது அங்கே ஒரு புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, ஹுமாயூன் கபீர்னு ஒருத்தர் ஆரம்பிச்சது. இவங்களுக்கு என்ன கோபம்னா, முஸ்லிம்களோட வாக்குகள் அத்தனையும் தங்களுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ புதிதாக ஒரு முஸ்லீம் கட்சி அங்கே வந்துருச்சுன்னா அந்த இது அப்படியே வந்து அந்த இடத்துல வாக்குகள் உடையுது அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தினால அவர்களுக்கு இடையில அடிதடி தள்ளுமுள்ளு. நீங்கள் அதே தான் இங்கேயும் பார்க்குறீங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெரும்பாலான தள்ளுமுள்ளுகள் தமிழகத்தில் நடந்தது திமுகவுக்கும் விஜயுடைய கட்சிக்கும் தான். ஏன்னா அவர்கள் வந்து திமுக அதிமுக இங்கே விட்டா அங்கே அப்படின்னு இருக்கிற இடத்துல 3ஆவதாக ஒரு ஆள் வராரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு சதவிகிதம் வரும்னு தெரியுது. பெரிய என்ன எவ்வளவுன்னு தெரியல. அது 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். மே 4 தான் தெரியும். அது இவங்களுக்கு கோபத்தை வரவழைக்குது. இவங்களும் வந்து தவேகாவுடைய ஆட்களும் சும்மா அப்படியே நகர்ந்தெல்லாம் விடலை. அவங்க வந்து பல இடங்கள்லையும் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் சரியான இது கள்ள வாக்கு மாதிரி தெரியுதுன்ட்டு. உடனே அது வந்து அடிதடியில் வந்து விழுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஆனால் மிகப்பெரிய வன்முறை இல்லை நமக்கு அது. ஆனால் இதற்கு முன் 2021 காட்டிலும் கொஞ்சம் வன்முறை பற்றி கொஞ்சம் அதிகமாக தமிழகத்தில் கேள்விப்படுறோம். 2021 ஒப்பிடும் பொழுது வன்முறை மேற்கு வங்கத்தில் குறைந்திருக்கிறது. அவ்வளோதான் இப்பொழுதைக்கு நம்மளால் சொல்ல முடியும். இதில் ரிக்கிங் பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. ஏதோ ஒரு சில கள்ள ஓட்டுகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாவற்றையும் தாண்டி பெரும்பாலும் அமைதியாக, பெரும்பாலும் பெரிய டெக்னிக்கல் ஹிட்ச் இல்லாமல், காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து அது மாலை 6 மணிக்கு முடிஞ்சு 6 மணிக்குள்ளே அந்த பூத் ஏரியாவுக்குள்ளே வந்தவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு, எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மட்டும்
கொஞ்சம் அதிகமான பேர் இருக்காங்க, வாக்கெடுப்பு முடியல அப்படிங்கும் பொழுது அவர்களை உள்ளே வைத்து அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து வெளியில கேட்டை சாத்திட்டு அவர்கள் அத்தனை பேரையும் வாக்களிக்க வைத்து விட்டு தான் அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இதனால வந்து தமிழகத்துல கண்ணா பின்னான வாக்குகள் அதிகரிச்சுட்டானா? இல்ல. அது இந்த டினாமினேட்டர், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் தான் நம்ம சொன்ன சதவிகிதம். அதுல கீழே இருக்கும் எண் குறைந்திருக்கிறது. ஏன்னா நிறைய பேருடைய பெயர்கள் வந்து கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர்களை நீக்கிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 லட்சத்துக்கு மேல சேர்த்து கிட்டத்தட்ட 65லிருந்து 70 லட்சம் குறைந்திருக்கிற காரணத்தினால சதவிகிதம் அதிகமாக தெரிகிறது. ஆனால் வாக்குகளும் அதிகமாக போடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல சென்ற முறையிலிருந்து 2021 எவ்வளவு வாக்குகள் பதிவானதோ அதை விட 20 லட்சத்துக்கு மேல் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இப்போ நான் வந்து ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா சில டேட்டா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலேருந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள் பார்த்துட்டு அதை டேபுலேட் பண்ணி நம்ம அதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக இந்த கட்டுரை சொல்றது வந்து இது பெரும்பாலும் மேற்கு வங்கத்தை முதன்மைப்படுத்தியும் தமிழகத்தை பற்றி ஓரளவுக்குமாகத்தான் இந்த நியூஸ் 18உடைய கட்டுரை சொல்லுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய அது ஃபுட் பிரிண்ட், காலடி தடம் விரிந்திருக்கிறது அப்படிங்கிறது அதை நம்மளால வந்து நன்றாகவே பார்க்க முடிகிறது. இந்த 92.5% வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கிறது. அங்கே ஆட்சி மாற்றம் என்பது கிட்டத்தட்ட நடந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் ஐ வில் ஹோல்ட் மை ப்ரெடிக்ஷன். ஏன்னா 2வது ஹாஃப் தேர்தல் இருக்கு. அது மம்தா பானர்ஜிக்கு ஆதரவான பகுதிகள் அதில் வருது. ஸோ அதனால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்ததுக்கு பிறகு தான் நம்மளால் ஏதாவது யூகிக்க முடியும். அதற்கு பிறகு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸிட் போலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா தன்னுடைய ஓட்டர் பேஸை மிக 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 அதிகமாக அதிகரித்திருக்கிறது. சென்ற முறை அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2021 இந்த முறை எப்படியும் ஜெயித்து விடுவோம். ஏற்கனவே 2 முறை தேர்தலில் நின்று ஜெயித்திருக்கும் மம்தா பானர்ஜி இந்த முறை எங்களிடம் தோற்று விடுவார் அப்படின்னா அதுக்கு பதில் அப்பா வந்து பிரசாந்த் கிஷோருடைய கம்பெனி தான் மம்தா பானர்ஜியுடைய கட்சிக்கு ஆலோசகர். நான் உறுதியாக சொல்கிறேன், 100 இடங்களை கூட தாண்ட மாட்டார்கள் பாரதிய ஜனதா அப்படின்னு உறுதியாக சொன்னார். அதே மாதிரி 77 இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சது பாரதிய ஜனதாவுக்கு. ஆனால் இந்த முறை என்னுடைய கணிப்பு 100ஐ நிச்சயம் தாண்டி விடுவார்கள். மிட் பாயிண்டை தாண்டுவார்களா? 130க்கு மேலேயும் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது 150 வருவார்களா? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் நிச்சயமாக எல்லோருக்கும் கண்ணில் பட்டிருப்பது மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். 3வது விஷயம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்னால எப்பயாவது அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கோபப்பட்டு பிரிந்து போகும்பொழுது என்னால் தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு 4 சீட்டு நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், தனியாக நின்னா உனக்கு நோட்டா கட்சி அப்படின்லாம் திட்டுவாங்க. திமுக அதை எப்பொழுதும் தொடர்ந்து செய்யும். இந்த முறை அவர்கள் நிச்சயமாக அப்படி பேச மாட்டார்கள் அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. பாரதிய ஜனதா தமிழகத்திலும் விரிவாகி இருக்கிறது. அதனால தான் ஏடிஎம்கேயும் தனக்கு பாரதிய ஜனதாவுடைய வாக்குகள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தது, சென்ற முறை போல அல்லாமல் 2021 இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தான் போட்டியிட்டார்கள். ஆனால் இந்த முறை பார்க்கும் பொழுது அந்த கிரவுண்ட் லெவலில் பூத்து கிட்டக்க எப்படி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வாக்காளர்களுக்கு சீட்டு கொடுக்கறது, கைடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு திமுக உடைய கூட்டணி கட்சிகளுக்கான பெஞ்சஸ் போட்டு அவங்க உட்கார்ந்துருந்தாங்களோ அதற்கு இணையாக இதையும் ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட்டாக இருப்பதை பார்க்க முடிந்தது. ஸோ நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசும் கட்சி, உயர் ஜாதியினரின் கட்சி என்று சொல்வது இந்த தேர்தலுக்கு பிறகு போய்விடும் அப்படின்னு இவங்க இந்த கட்டுரை சொல்லுது. ஆனால் தமிழகத்தை பற்றி நியூஸ் 18க்கு இன்னும் சரியாக தெரியல. இன்னொன்று நான் பார்த்தது, இந்த பெரியாரிய குழுக்களுக்கெல்லாம் திமுக வந்து எந்தவித அங்கீகாரமுமே கொடுக்கல. நாங்கள் ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் தான் போராடுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து தேர்தல் சமயத்தில் எங்களை இணைத்து அவங்க பயணிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற ஒரு புலம்பல் ஃபேஸ்புக்கில் இருந்ததையும் பார்த்தேன். ஆனாலும் அவர்களுக்கு திமுக அங்கீகாரம் கொடுக்கிறதோ இல்லையோ,
அவர்கள் வாழ்நாள் இருக்கும் வரை பாரதிய ஜனதாவை திட்டிக் கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த திராவிட கொட்டை, திராவிட கருத்தியல் அப்படிங்கிறது பல முனைகளிலிருந்தும் தாக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த தேர்தலில் கிடைக்கிறது. அடுத்தது இந்த கட்டுரையை பார்க்கிறது பல திமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் அதிமுக தன்னுடைய தலையை நுழைத்திருக்கிறது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு டெல்டாவை சொல்லலாம். நிச்சயமாக அதுதான் நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமே ஒன்று பண்ணோம். சென்னை என்பது டிஎம்கேயுடைய கோட்டை. ஆனால் அதை உடைத்திருக்கிறது யார்? உடைத்திருக்கிறார்களா? உடைத்தால் அது அதிமுகவா அல்லது தவேகாவா அப்படிங்கிறத நம்ம தனியாகத்தான் பார்க்கணும். இந்த கட்டுரை தவேகாவை பற்றி அதிகமாக சொல்லலை. மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய போலரைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ரிலிஜியஸ் போலரைசேஷன். இது புதிதல்ல. சென்ற முறை நிச்சயமாக அது இருந்தது. இந்த முறை இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது பொதுவாக அனைத்து முஸ்லிம்களும் ரொம்ப டாக்டிக்கலாக எங்கெல்லாம் யாருக்கு வாக்களித்தால் பாரதிய ஜனதா தோற்று போவார்கள் அப்படிங்கிறத பார்த்து திரிணாமுல் காங்கிரஸுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ வாக்களித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மறுபக்கம் இந்துக்கள் அந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை ஒரு பெரிய ஹிந்து கன்சாலிடேஷன் ஆகியிருப்பது போல தெரிகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி தான் நான் ஆரம்பத்திலே பேசினேன். அடிதடி பாலிடிக்ஸ். உங்களுக்கு எந்த பகுதியில் யார் யாருக்கு வாக்களிப்பார்கள்ன்ட்டு அந்த இடத்துல தெருவில் சில குண்டர்கள் கையில் கம்பு குச்சி கல்லுகளோடு அவங்க சுற்றுறாங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவீங்கப்பா, இதுக்குப்பா வெளில போயிட்டு அவன் கல்லை விட்டு அடிப்பான்ப்பா. தைரியமாக அதை மீறி நீங்கள் வெளில வந்தால் கல்லை விட்டு நிஜமாவே அடிப்பான். ஸோ இது உங்களுக்கு யாரும் ஒருத்தர் கூட உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தது. ஆனாலும் அவர்கள் அந்த மாநிலத்தின் காவல்துறையை நம்பி இருக்க வேண்டியிருந்தது. அதனால தான் இந்த முறை ஒரு ஒரு பெரும் அளவுக்கு துணை இராணுவ படையை தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தில் குவித்தது. அதனால தான் நம்ம சொல்ற மாதிரி பெருமளவு அங்கே வன்முறை குறைந்திருக்கிறது. முதல் முறையாக தைரியமாக பலர் வாடா பார்த்துக்கலாம் உன்னை வச்சு செய்கிறேன் என்று வாக்குச்சாவடிக்கு போயிருக்கிறார்கள். இல்லாட்டி 92.5% வாக்குகள்லாம் வருவதற்கு சாத்தியமே இல்லை. அந்த ஃபியர் ஆஃப் ரிப்ரைசல் என்ன மாதிரின்னா, இதெல்லாம் நான் ஏதோ சும்மா இட்டு கட்டலைங்க. 2021 தேர்தல் வயலன்ஸ் என்ன நடந்ததுன்னா, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எந்த பகுதியிலெல்லாம் பாரதிய ஜனதா ஜெயித்ததோ அங்கே போய் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த வாக்களித்தவர்கள் வீடுகளில் எல்லாம் வன்முறை நிகழ்ந்திருக்கிறது. அடிதடி அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போயிருக்கு. இது டாக்குமெண்டட். நான் சொல்றது இந்த முறை மக்கள் வாடா பார்த்துக்கலாம்னா, நான் ஓட்டு போடத்தான் போறேன், யாரு ஜெயிச்சாலும் நீ என் வீட்டுக்கு நீ என்னை அடிக்க வரியா பார்த்துக்கலான்னு 3 கட்சிகளாக இந்த அடிதடிக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த குண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா ஜெயித்தால் குண்டர்கள் பாரதிய ஜனதாவுக்கு போவார்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அது எல்லாம் மாறி இந்த லாஸ்ட், அதாவது இந்தியாவிலேயே வன்முறையோடு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இன்றும் மேற்கு வங்கம் இருக்கிறது. எல்லாரும் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் கேலி பண்ணுவாங்க. அங்கே முற்றிலுமாக போய்விட்டது. நீங்க ஃபுல் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் கடைசியாக எந்த இடத்தில் வாக்குச்சாவடிக்கு பக்கத்தில் அடிதடி நிகழ்ந்தது? பீகாரில் எங்கே ஒரு வேட்பாளரை மக்கள் துரத்தி கொண்டு அடித்திருக்கிறார்கள், அது போன்று அங்கே நடந்திருக்கிறதா? ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. தான்பாத் போன்ற இடங்கள் எல்லாம் பீகாரில் அங்கே ஒரு மஃபியா இருக்கும், அது அந்த கோல் மஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் சொன்னது தான் சட்டம். அதே மாதிரி கர்நாடகத்தில் உங்களுக்கு மைனிங் மஃபியா இருக்குது. இப்படி பல இடங்களில் இந்த மஃபியாக்கள் இருக்கும். அப்போ எது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அவங்க சுயேட்சையாக ஒரு ஆள் நிற்பான் அந்த கூட்டத்திலேருந்து, அவன் தான் ஜெயிப்பான். நீ என்ன கட்சியாக வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கு உடைத்தாயிற்று. எங்க பீகார்லேயே உடைத்தாயிற்று, உத்தரப்பிரதேசத்திலே உடைத்தாயிற்று. ஆனால் மேற்கு வங்கத்தில் அதை உடைக்க முடியாது. அது இந்த தடவை உடைப்படுகிறதான்னு பார்ப்போம். இதுதான் சில அப்சர்வேஷன்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழகத்துக்கு வந்துடுவோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். தினமலர் கட்டுரை சொல்லுது, போதிய பஸ்கள் இல்லை, ஓட்டு போட முடியாமல் மக்கள் தவிப்பு. இதை நான் நேத்திக்கு சில வீடியோ துண்டுகளில் பார்த்தேன். நீங்கள் நம்ம மீடியா அதை போட்டு காமிச்சிருச்சா அப்படின்லாம் நினைக்காதீங்க.
நம்ம மீடியாலாம் அப்படியெல்லாம் அந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யாது. திமுக ஆட்சி முடிந்து வேற ஆட்சி மாறிடுச்சுன்னு அவங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சா தான் அவங்க ஒரு வேளை மாறுவாங்க. இந்த அ வீடியோல பார்த்தா அன்பிலீவபிள். கிளாம்பாக்கத்தில வந்து மக்கள் அவ்வளவு பேர் கொத்து கொத்தாக நிற்கிறார்கள். அவர்கள் வெளியிலும் போக முடியவில்லை. வெளியிலிருந்து வருபவர்களும் வீட்டுக்கு போக முடியவில்லை. இதில எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க? இல்ல அப்படின்னு தெரியல. போதிய பஸ்கள் இயக்கப்படவில்லை. நேத்திக்கு வந்து 5574 யூசுவலி தினமும் 2092 பஸ் எல்லாம். அதில வந்து 21, 22, 23ஆம் தேதிகளில் 5574 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது செய்ய முடியல. என்ன இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நெறைய பஸ் ஓட்டுநர்கள் அவங்க விடுப்பெடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வாக்களிக்க போணும்னு. அவங்க வேற ஊர்ல இருக்காங்க. இது வந்து இதில ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அத பத்தி பேசுவோம் நம்ம. கிட்டத்தட்ட 5,00,000க்கு மேல ஆட்கள் வந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போகல. போக முடியல. ஏன்னா லோக்கல் பஸ்ஸே இயங்கல. இதில எப்படியாவது வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு பலர் முயற்சி செய்து சில பேர் கார்ல போறவங்கலாம் வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் ஆயிருச்சு. இப்படி டூ வீலர்ல வந்தவங்க டூ வீலர் பார்க் பண்ண முடியாம இருந்திருக்கு. ஸோ எண்ணற்ற ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சுங்க. அரசு போக்குவரத்து கழகங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு தபால் ஓட்டு வசதி அளிக்கப்பட்டிருந்ததாம். ஆனா தபால் ஓட்டுன்னு அதுக்கு பேருனாலும் அது என்னன்னா, நீங்க அத ஃபில் பண்ணி நீங்க எந்த வாக்குச்சாவடியில போய் ஓட்டு போடணுமோ, அங்க போய் அத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலா ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணாம. அதோட விளைவு பல பேர் வந்து அந்த தபால் வாக்குப்பதிவுங்கிறத எடுத்துக்கல. எடுத்துக்காததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கரெக்ட்டா வாக்களிக்கிற நாள் அன்னைக்கு அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது. 30 முதல் 40% பேர் விடுப்பெடுத்ததாக கூறப்படுகிறது. அப்ப எப்படிங்க நடத்த முடியும் பஸ்ஸ? அ இத வந்து எல்லாரும் இந்த பொங்கலோட ஆஸ் யூசுவல் திமுக ஜிங்சக்கல் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, நாங்க ஆட்சியில இருக்கும்பொழுது நாங்க வந்து அ பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அருமையா தீபாவளியோ அல்லது பொங்கல் சமயத்திலயோ பஸ்கள் எல்லாம் இயக்குவோம். இப்ப எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டக்க வந்துருச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியல அப்படின்னு. ஏதோ தேர்தல் ஆணையத்தில இருக்கிற அந்த 3 பேர் அதெல்லாம் போய் செஞ்ச மாதிரி. அப்படிலாம் கிடையாது. இதே அதிகாரிகள வச்சு தான் அவங்களும் செய்றாங்க. பாயிண்ட் அது இல்ல. தீபாவளி சமயத்திலயோ, பொங்கல் சமயத்திலயோ இத்தனை பஸ் ஓட்டுநர்கள் வந்து லீவ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சென்னையிலேயே அவங்க கொண்டாடலாம். ஸோ இது ஃபைனலி இது எதுக்கு வந்து நிக்குதுன்னா, நீ எந்த இடத்துலயா நீ உன்னுடைய வாக்க வச்சிருக்க அப்படிங்கிறதுல வந்திருக்கு. நீ வேலை பார்க்கிறது சென்னையில. நீ வந்து எதுக்காக நான் இங்க போறேன், அங்க போறேன் அப்படின்னு நீ வந்து சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய வாக்கு ஏன் இன்னொரு இடத்தில் இருக்கிறது? அப்படிங்கிறது தான் வந்து இங்க பிரச்சனையே. மாத்திக்க முடியாதா? இந்த எஸ்ஐஆர்லாம் நடந்தப்ப எதுக்காக வந்து நீ இங்க சென்னையில இருக்கும் பொழுது உன்னுடைய வாக்கை வேறு எங்கேயோ வைத்திருக்கிறாய்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவர்கள் அனைவரும் இப்போ பதில் சொல்லணும். சரி, லேக் ஆஃப் பிரிப்பரேஷன் மட்டும் இல்ல. இந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இன்றைக்கும் வாக்குகளை வைத்திருப்பது என்பது தவறானதாகும். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்றாங்க. நாங்க வந்து உள்ளாட்சி தேர்தல்லாம் நாங்க அங்க தான் போய் போடணும்னு. அப்படிலாம் அது ஒரு அபத்தமான ஒரு கருத்து ஒண்ணு. ஏன்னா அதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னா, எப்படி எங்களை போய் நீ தவறாக நினைக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவீங்க. மற்றபடி நீங்கள் சென்னையில் வசித்துக்கொண்டு உங்களுடைய வாக்குகளை சென்னையில் வைத்திருக்காமல் வேறு ஒரு ஊரில் வைத்திருந்தால் அதனால் பலன் உங்களுக்கும் இல்லை, மாநிலத்துக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளாட்சி என்ற ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்துக்கு தான் நீங்க வந்து வாக்களிக்க வேண்டுமே தவிர, எங்க ஊர்ல நான் போய் வாக்களிச்சுட்டு வரேன். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வரீங்களா நான் ஒத்துக்கிறேன். வெளிநாட்டில நீங்க வாக்களிக்க முடியாது. அப்ப ஏதோ உங்களுடைய ஹோம் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க இவ்வளவு செலவழிச்சுட்டு வர உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இந்தியாவுக்குள்ள நீங்க கடந்த 6 மாசத்துக்குள்ள போயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாக்கை அங்கே அந்த ரோல்ஸ்ல கொண்டு வரதுக்கு டைம் ஆகலாம். ஆனா, காலம் காலமாக நீங்கள் அங்கே வசிக்கிறீர்கள் என்றால், அல்லது சில ஆண்டுகளாக ஓராண்டுக்கு மேல் வசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் வாக்கை இன்னமும் வேறு ஓர் இடத்தில் வைத்திருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. அது நீங்க என்ன மாதிரி வேணாலும் அத எடுத்துக்கங்க. இன்னும் ஒரு சில புகார் பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இளைஞர்களை ஓட்டு போட விடாமல் தடுத்த போலீசார் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புகார் குடுத்திருக்குன்னு தினமலர்ல சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர், அ எங்களுடைய இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்தையும் காவல்துறையினர் தடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு
மனு ஒன்று அனுப்பியிருக்காரு. எனக்கு என்னவோ இதில் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எந்த இடத்துல, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு நான் கேட்பேன். ஏன்னா இது எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டிருந்தாங்க. அப்போ சிசிடிவிக்கு முன்னாடி நீங்கள் நின்று சத்தம் போட்டிங்கனாலே போதும், தகவல் போயிடும். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். காவல்துறையின் அத்துமீறிய நடத்தையை எதிர்த்து எங்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர் அப்படின்ட்டு உங்களுடைய பெயர் பட்டியலில் இருந்து, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருந்து, நீங்கள் தான் அது என்று உறுதி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை நேற்றைக்கு தரப்பட்டது. அது எங்கேயாவது மறுக்கப்பட்டிருந்தால் சான்றாதாரங்களுடன் நீங்கள் அதை விளக்கணும். அது இல்லாமல் சும்மா புகார் மட்டும் கொடுத்து, அதுவும் ஆட்சியை இழக்கும் நிலையை அறிந்து கொண்டதால் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி தூண்டுதலில் காவல் அதிகாரிகள் கடைசி முயற்சியாக இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு சரியான ஆதாரம் வேணும். ஆதாரம் வந்தால் அதை நம்ம பார்க்கலாம். சீமானும் ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருக்காரு. 100% வாக்குப்பதிவு என்று கூறிவிட்டு அரசு பேருந்துகளை முறையாக இயக்கவில்லைன்னு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேர்தல் நடத்துவதே ஆட்சி மாற்றத்துக்கு தான் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதே ஆட்சி தொடரட்டும் என்றால் தேர்தல் எதற்கு, வாக்குப்பதிவு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பை வரவேற்றிருக்கிறார். வாக்களிக்காமல் நிராகரிப்பதும் தேச துரோக குற்றம்னு சொல்றாரு. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு வந்ததை பற்றி பேசினோம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு வாக்களிக்க விருப்பமில்லை என்று ஒரு வாக்காளர் சொல்வதும் அவருடைய உரிமை. நோட்டாவை அழுத்துறதாக இருக்கட்டும், வராமலேயே இருப்பதாக இருக்கட்டும், நீங்கள் யாரையும் வற்புறுத்தி நீ இதெல்லாம் தேச துரோக குற்றம் அப்படின்லாம் சொல்றது நியாயமில்லை. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். என்னுடைய இவ்வளவு தூரம் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லணும் இல்லையா? நம்ம சொல்றது எக்ஸிட் போல்லாம் கிடையாது. நேற்றைய தேர்தலை பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் க்ளோஸ் தேர்தல் தான் தமிழகத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுவேன். மேற்கு வங்கத்தில் மாற்றம் வரும்னு தோன்றுகிறது. இரண்டாவது ஃபேஸை பார்த்துட்டு தான் அதை இன்னும் உறுதியாக சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப க்ளோஸாக தான் இருக்க போகிறது. தாவேக தான் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. ஆனால் தாவேக வெற்றி பெறப் போவதில்லை. திமுகவா அதிமுகவா என்பதை தீர்மானிக்கப் போவது தாவேக எடுக்கும் வாக்குகள் தான். யாரிடமிருந்து அவர்கள் வாக்குகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதை தீர்மானிக்கப் போகிறது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.